இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய திருநெல்வேலி பொதுமண்டலம் நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியம் நாம் யாவரும் அறிவோம். உங்கள் வீடுகளிலே கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட்ல அந்த சட்ட வாக்கியம் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இதுல அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற வார்த்தை கட்டுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஒரு வீடோ இல்லை ஒரு ஆலயமோ இல்லை ஏதோ ஒரு கட்டிடமோ கட்டுகின்ற ஒரு செயலுக்கு ஒப்பனையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க இயலும். இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு இந்த வசனத்தின் பின்னணியத்தை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை. இது எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தது என்றால், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் முடிந்து போனது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களை ஊக்குவிப்பதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, தட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைகிறது. பொதுவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 3 பகுதிகளாக பிரிப்பர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். மொத்தம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எழுதினது யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எழுதினது யாரு சொல்லுங்க? ஏசாயா. எத்தனை ஏசாயா உட்கார்ந்து எழுதினாங்க தெரியுமா? எத்தனை ஏசாயாவோ சார்? நீங்க என்ன சொல்ல வாரியா சீக்கிரம் சொல்லிருங்க. அப்படியா? 3 ஏசாயாக்கள் எழுதினதாக வேத வல்லுநர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் தான் வேதாகமத்திலேயே அதிக காலங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. 3 காலத்தை உள்ளடக்கியது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போவதற்கு முன்பதாக ஒரு பகுதி எழுதப்பட்டது. அது ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் 39ஆம் அதிகாரம் வரைக்கும். இந்த 39 அதிகாரங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து பேசி இருப்பார். நீ அப்படி பண்ணுன, நீ இப்படி பண்ணுன, நீ அந்த தப்பு பண்ண, இந்த தப்பு பண்ண, அதனாலதான் உன்னை ஆண்டவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி கடிந்து பேசி இருப்பார். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கின்ற பொழுது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, ஏசாயா 40:1 வாசியுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஐயோ, என் ஜனம் அடிமையா இருக்கிறதே, அழுகிறார்களே, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்களை தேற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கின்ற பொழுது எழுதப்பட்ட அது ஒரு பகுதி. 2வது பகுதி. 3வது பகுதி ஏசாயா 56ஆம் அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரைக்கும். இது 3வது ஏசாயா எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமையான பிற்பாடு அவர்கள் விடுதலையாகி எருசலேமுக்கு வந்த போது எழுதப்பட்ட ஒரு பகுதியாக சொல்லப்பட்டது. அப்போ இந்த 58ஆம் அதிகாரம் எந்த பகுதிக்கு கீழே வருது? சிறையிருப்புக்கு பின்பதாக எழுதப்பட்ட காலத்துக்கு அந்த பகுதியில கீழே வருகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம் நகரத்தை அவங்க பார்க்கின்ற பொழுது, எப்படி இருந்த எருசலேம் இன்னைக்கு இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிறார்கள். அங்க தேவாலயம் இல்ல, அவங்க வாழ்ந்த பழைய வீடுகள் கிடையாது, எல்லாமே பாழாய் போன ஒரு சூழ்நிலைகளை அங்க அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்கள் துவண்டு போய்விடக் கூடாது, தளர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமாய் பாழாய் கிடந்த
ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க. ஐயோ, இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று, எங்கள் வீடுகள் இடிக்கப்பட்டாயிற்று, எருக்களமாய் போனது, எங்கள் எதிர்காலம் என்னமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண்டு போகாதீங்க. உங்க சந்ததி இந்த பாழாய் கிடந்த ஸ்தலத்துல இருந்து அவர்கள் கட்டி எழுப்புவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் அதே வாக்குத்தத்தத்தை நமக்கும் தருகிறார் சட்ட வாக்கியமாக. ஒருவேளை கடந்த ஆண்டு நமக்கு பாழாய் போன ஆண்டுகள் போல தோற்றமளித்திருக்கலாம். பல எதிர்பார்ப்போடு 2024ஆம் ஆண்டிலே நம்ம பிரவேசித்திருக்கலாம். இந்த ஆண்டு நமக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆண்டு நமக்கு ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக, ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாழாய் போன அந்த சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவர்களை கட்டி எழுப்புகிறவராக, ஆண்டவர்களை பிரகாசிப்பிக்கிற மக்களாக அவர் எழுப்ப பண்ணுவார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தின் ஒரு முழுமையான அர்த்தமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவற்றிலெல்லாம் பாழாய் போனார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் அந்த வசனம் நமக்கு தெளிவாக புரிகிறது. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் அவங்க பாழாய் போனாங்க? முதலாவது காரியம், தங்களுடைய வழிபாட்டு முறைமைகளிலே அவர்கள் பாழாய் போய்விட்டார்கள். அவங்க பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகள் அடிமைகளாய் இருக்கின்ற பொழுது பாபிலோனியர்கள் கும்பிட்ட தெய்வங்கள், பாபிலோனியர்கள் வணங்கிய எல்லா விதமான விக்கிரகமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் மக்களும் பின்பற்றி வாழ்ந்து வந்தாங்க. மெய்யான தெய்வமாகிய யெகோவாவை மறந்து போனார்கள். யெகோவாவை வழிபடுவதை விட்டு விலகி போனார்கள். தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து வந்தார்கள். இதையெல்லாம் அங்கு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வழிபாட்டு முறைமை பாழாய் போனதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் எங்கு வாசிக்க முடியும் என்றால், ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், அங்கு அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய பட்டண வாசல், அரணான காரியங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலையை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியோடு வாழ்ந்த சமகால தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் சொன்னா, ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும். இந்த ஏசாயா புத்தகத்தை வாசிக்கின்ற அதே சமயத்துல ஆகாய் சகரியா புத்தகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அப்போதான் அந்த வசனங்கள் தெளிவாய் நமக்கு புரியும். அப்ப ஆகாய் 1:9 நமக்கு சொல்லுகிறது, அரணான பட்டணங்கள் எல்லாமே பாழாய் போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவங்க நம்பிக்கையா இருந்த எல்லா காரியமே பாழாய் போனது. வழிபாட்டு முறைமைகள் பாழாய் போனது. சமுதாய வாழ்க்கை பாழாய் போனது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசிப்போம். ஏசாயா 17:9. பாருங்க, அவங்களுடைய அரணான பட்டணங்கள் எல்லாமே பாழாய் கிடக்கும் அப்படின்னு சொல்லி சிறையிருப்புக்கு முந்தைய காலத்துல தீர்க்க தரிசனமாய் சொன்னது. அது சிறையிருப்பின் காலத்துல நிறைவேறியது. அவருடைய பட்டணங்கள் எல்லாமே பாழாய் போனது. சமுதாய வாழ்க்கை அது வேஸ்டாய் போய்விட்டது. எல்லாம் இடிக்கப்பட்டு போனது. அவருடைய கட்டடங்கள் மட்டும் இடிக்கப்படல, வாழ்வாதாரமே இடிக்கப்பட்டு போனது. இனி வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டு போனார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய ஆட்சி பாழாய் போனது. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆட்சி, ராஜாக்கள் எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். கடவுளை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவர் தான் ராஜாவை ஏற்படுத்தினார். ராஜாக்கள் என்பவர்கள் கடவுளுக்கு கீழாக கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தோடு ஏற்படுத்தி வைத்தார். ராஜாக்கள் எல்லாரும் செவிகொடாமல் போனார்கள். இப்படி தேசமே தேவனுக்கு விரோதமாக எழும்பினது. ஆகையினால ஆண்டவர் அந்த சிறையிருப்பை அனுமதிக்கிறார். பாழாய் கிடக்கிற எல்லா ஸ்தலங்களும் அங்கு ஒன்றுமில்லாமல், அவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு பாபிலோனியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனார்கள். இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தான், நீ உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமாய் கிடக்கிற பாழாய் ஸ்தலங்களிலிருந்து எழுப்பி கட்டுவார்கள். எனக்கன்பானவர்களே, அந்த உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் என்பது ஒரு சந்ததியினரை குறிக்கின்றது. ஒரு சந்ததியினுடைய வாழ்க்கையை குறிக்கின்றது. அது எந்த சந்ததி? அதற்கு பின்பதாக வருகின்ற ஒவ்வொரு சந்ததி. அந்த சந்ததியில்தான் இயேசுவும் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கிடந்த பாழான ஸ்தலங்களை அவர் கட்டுவித்தார்.
அந்த பரிசேயர் சதுசேயர் சமயத்தாரிடத்துல காணப்பட்ட சமய சடங்காச்சாரங்களை அவர் உடைத்து அவர் எறிந்தார். இனிமாக ஆலயங்களில் காணப்பட்ட சமய சடங்குகளை உடைத்து எறிந்தார். எங்கெங்கு சீர்திருத்தம் தேவையோ அங்கே இயேசு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இந்த வசனம் இயேசுவுக்கும் ஒரு தீர்க்க தரிசனமான வசனமாக காணப்படுகிறது. இயேசுவின் வாழ்க்கையை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை எழுப்பி கட்டுவீர்கள். காரணம், இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்ற இந்த சமுதாயத்துல, நாம இருக்கின்ற நம்முடைய திருச்சபையில, நாம இருக்கின்ற நம்முடைய குடும்பத்துல அநேக பாழான காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இவைகளை எல்லாம் கட்டி எழுப்புவதற்கு நாம் தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் கரத்திலே கருவிகளாய் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் கருத்திலே கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவிகளாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க போகிறோம், எப்படிப்பட்டவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற ஒரு 3 காரியத்தை நான் உங்கள் முன்பதாக இந்த வசனத்திலிருந்து வைக்க விரும்புகிறேன். இதை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, பாழாய் கிடக்கிற இந்த உலகத்தை, பாழாய் கிடக்கிற இந்த திருச்சபையை, இந்த சமுதாயத்தை, இந்த குடும்பத்தை நாம எப்படியெல்லாம் கட்டி எழுப்புவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட போகிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக நாம் எப்படி எழுத போகிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், பாழாய் போனதை புதுப்பிக்க கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். முதலாவதாக பாழாய் போனதை புதுப்பிக்க கூடியவர்களால், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரெனோவேட்டர் என்று சொல்லுவார்கள். ரெனோவேட்டர் என்றால் சீர்திருத்தம் செய்வது அல்லது புதுப்பிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதி அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். யார் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை இஸ்ரவேல் காலத்துல கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்ராவின் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவாலயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு 3 மனிதர்களை எழுப்புகிறார். ஒன்று செருபாபேல், 2வது நெகேமியா, 3வது எஸ்ரா. இந்த 3 பேருமே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி எழும்பி பிரகாசித்தவர்கள். அவர்கள் ரெனோவேட்டராக புதுப்பிக்கக்கூடியவர்களாய் எழும்பினவர்கள். எஸ்ரா நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எஸ்ரா செய்த ஒரு மிக முக்கியமான காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அதுக்கு முந்தைய வசனம் 9வது வசனம். பாருங்க, அதுவரைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகம்னா என்னென்று அந்த மக்களுக்கு மறந்து போனது. அவர்கள் மாதுளம் தேசத்துல அடிமையாக இருந்த காலகட்டத்துல சட்ட புத்தகம் அவங்களுக்கு கிடையாது. நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். சொல்ல போனா எதிரேய பாஷையே அவங்க மறந்து போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இந்த எஸ்ரா அவங்களை திரும்ப ஊன்று கட்டுவதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறார். அவர் வாசிக்கின்ற போது அதை கேட்க ஒவ்வொருவருடைய இதயத்திலிருந்தும் கண்ணீர் தாரை தாரையாய் வழிகிறது. ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க, எங்களை படைத்த தேவனுக்கு விரோதமாக, எங்களை படைத்த இறைவனுக்கு விரோதமாக நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள், புரண்டார்கள். அந்த வேளையில தான் எஸ்ரா சொல்லுகிறார், நீங்க அழ வேண்டாம், இது கர்த்தருக்கான பரிசுத்தமான நாள். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க கூடியவர்களாக, ஒரு ரெனோவேட்டராக உங்களை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அங்கு எஸ்ரா அந்த மக்களை ஊன்ற கட்டி எழுப்புகிறார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய திருச்சபையை ஊன்ற கட்டி எழுப்பக்கூடியவர்களாய், புதுப்பிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒவ்வொருவருக்கான ஒரு கடமை. இதை ஊழியக்காரர்கள் மட்டும்தான் திருச்சபையை கட்டணும், இல்ல ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்லணும், கிறிஸ்துவுக்காக வாழணும். இல்லைங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு புதுப்பிக்கக்கூடிய கருவிகளாக கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். ஆனா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கக்கூடியவர்களாய் பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார்.
இந்த புதிய ஆண்டில உங்களை கொண்டு இந்த திருச்சபையில நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த சமுதாயத்துல மற்றவருக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அதிசயங்களை செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பாழான ஸ்தலங்களை நீங்களும் நானும் தான் கட்ட வேண்டும். நாம் தான் கருவிகள். ஆனால் நாம் ஆண்டவரின் கருவிகளாய் இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? அந்த எஸ்ரா அந்த மக்களை சீர்திருத்தம் செய்தது போல, நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்து அவர்களை ஆண்டவர் அண்டைக்கு திருப்பியது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுள் அண்டைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் புதுப்பிக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை ஆண்டவர் அண்டைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த திருச்சபையை இன்னும் கடவுளுக்காக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆக இந்த வசனத்தின் முதல் பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு கருவிகளாய் ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை எவ்வாறு அழைத்திருக்கிறார் பாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் நடுமைய பகுதி நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், அஸ்திபாரத்தை மீட்டெடுப்பாய். ரெட்ரீவர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம். முதலாவது பார்த்தோம் ரெனோவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது ரெட்ரீவர். ரெட்ரீவர்னா மீட்டெடுத்தல், அஸ்திபாரத்தை கண்டுபிடித்தல். இந்த திருச்சபையின் அஸ்திபாரம் எது? ஆதி காலத்துல இந்த திருச்சபையில் இருக்கிற முன்னோர்கள், இந்த திருச்சபையில் வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து வந்தார்கள், எப்படி ஆண்டவருக்காக பிரகாசித்து எழும்பினார்கள், எப்படி கிறிஸ்துவுக்காக சுடர்விட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கண்டுகொள்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தான் அந்த அஸ்திபாரத்திலே கட்ட வேண்டும். நாம் தான் அந்த அஸ்திபாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் வரலாறை கடந்த நாட்களிலே மலர் வெளியீட்டிற்காக வாசித்த பொழுது அநேக காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பெரியவர்கள் வீணை, ஹார்மோனியம் போன்ற இசைக்கருவிகளை வாசித்து கடவுளை மகிமைப்படுத்தின நாட்கள் எல்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அநேக பெரியவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இன்றைக்கு நம்முடைய திருச்சபை இசைக்கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடவுளுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அந்த அஸ்திபாரம் எங்கே? அந்த அஸ்திபாரத்தை நாம் தான் கண்டெடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையின் அஸ்திபாரம் அழிந்து போய்விடக் கூடாது. அந்த அஸ்திபாரத்தை நாம் மூடி போட்டு விடக்கூடாது. அந்த அஸ்திபாரத்தினை திரும்ப கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆண்டுல ஒப்புக் கொடுங்க, உங்க பிள்ளைகளை கடவுளுக்காக ஒப்புக் கொடுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் ஆண்டவருக்காக இசை மீட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய திருச்சபையில பின்வாங்கி போன காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய கருவிகளாய் பயன்படுத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் தான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகின்றோம். நாம் தான் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல சொல்லப்பட்டுள்ள இந்த வார்த்தை யார் மூலமாய் நிறைவேறியது தெரியுமா? அந்த புதுப்பிக்கக்கூடிய வார்த்தை எஸ்ரா மூலமாய் நிறைவேறியது. அஸ்திபாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வார்த்தை நெகேமியா மூலமாய் நிறைவேறியது. நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டுகின்ற பொழுது அவர் சொல்லிய ஒரு வார்த்தை, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு முன்னே இருக்கிற அரணான அந்த கோட்டை சுவரை, தங்கள் வீட்டு முன்னே இருக்கிற சுவரை தாங்களே செலவு செய்து கைப்பட கட்டினார்கள். 3ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது தெளிவாய் சொல்லி இருக்கும். இப்ப நம்ம ஊரை சுற்றி ஒரு கோட்டை சுவர் பாதுகாப்பு அரண் இருந்ததுன்னு சொன்னா, ஊர் எல்லையில யார் யார் வீடுலாம் இருக்கிறதோ அந்த வீட்டு முன்னே இருக்கிற அந்த இடப்பகுதிக்கு உட்பட்ட அந்த சுவரை அவர்களே பொறுப்படுத்தி செய்ய வேண்டும். இதுதான் நெகேமியாவின் காலத்திலே நடந்தது. அந்த பாதுகாப்பு சுவர் அந்த மன்னர்கள் காலத்துல மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. நெகேமியா அந்த அஸ்திவாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மனிதனாக கடவுளுக்காக எழும்பி பிரகாசித்தார். கடவுளுக்காக எழுதி பிரகாசித்த ஒரு கருவியாக பயன்பட்டார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில இருந்து போயிருக்கிற அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை தேடுகிறார். ஆண்டவர் மீட்டெடுக்கக்கூடிய கருவிகளாய் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம்.
எத்தனை பேர் இந்த மீட்டெடுக்கக்கூடிய இந்த தேவனுடைய திட்டங்களை நம்ம இணைத்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? பாருங்க, நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்துல இந்த ஆண்டிலே நம்ம செய்திருக்கிற ஒரு காரியம், சாரா தக்கர் அந்த அம்மையாருடைய தரிசனத்தை நம்ம கண்டெடுத்து அந்த அஸ்திபாரத்தை தெரிந்தெடுத்து அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவதற்கு அநேக திட்டங்களை இன்னைக்கு நம்முடைய பேராயரைய மூலமாக நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் அந்த அஸ்திபாரத்தை கண்டெடுக்கக்கூடிய ஒரு உதாரணம். அதே போல நம்முடைய திருச்சபையை நம்ம கண்டெடுக்க வேண்டும். ஊழிய காரியங்கள்ல பிள்ளைகளை முன்னிறுத்த வேண்டும், ஆலய காரியங்கள்ல பிள்ளைகளை முன்னிறுத்த வேண்டும், ஒழுக்கமான காரியங்கள்ல பிள்ளைகளை முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய திருச்சபை ஆதி காலத்துல எவ்வளவு விசுவாசம் உள்ள திருச்சபையாய், எவ்வளவு நம்பிக்கை உள்ள திருச்சபையை வளர்ந்ததோ அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய பிள்ளைகளை கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததியினரை கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கருவிகளாக அழைத்திருக்கிறேன், நாங்கள் அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். இதை உணர்த்துகிற ஒரு பழைய பாடல், யாருக்கு தெரிந்த பாடல், உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி பாடுவோமா? ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கட்டலாலே, ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கட்டலாலே, உத்தமரிசுவின் அஸ்திவாரம், உத்தமரிசுவின் அஸ்திவாரம், பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். தட்டடம் தட்டிடும் சிந்திகள் நாம் தட்டிடுவோம் சொல்லுந்தார். தட்டடம் தட்டிடும் சிந்திகள் நாம் தட்டிடுவோம் சொல்லுந்தார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த அஸ்திபாரத்தின் மேல், கிறிஸ்துவாகி அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், பாழாய் போனதை புதுப்பிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, அஸ்திபாரத்தை மீட்டெடுக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசியாக ஆண்டவர் நம்மை எவ்வாறு அழைத்திருக்கிறார் என்றால், பாதைகளை செம்மைப்படுத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ரிஃபைனர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். முதலாவது பார்த்தோம், ரெனோவேட்டர், ரெட்ரீவர், ரிஃபைனர். ரிஃபைனர்னா பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர்கள், சீர்படுத்துகிறவர்கள், சரி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பொருள் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பாகத்தை யாராவது வாசிப்போம். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பாதைகளை செம்மைப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, பாழாய் போன ஸ்தலத்தை கட்டுவதற்கு முற்படுகிறோம், அஸ்திபாரத்தை மீட்டெடுப்பதற்கு முற்படுகிறோம். இப்ப தொடர்ந்து நம்ம அந்த பாதையில முன்னெடுக்கின்ற பொழுது பாதையில சில தடங்கள் வருவது இயல்பு, பாதையில சில இடையூறுகள் வருவது இயல்பு. அந்த இடையூறுகள் எல்லாம் வருகின்ற பொழுது அந்த பாதையை விட்டு வழி விலகாதபடிக்கு செவ்வையான பாதையில நாம் நம்முடைய பணிகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கன்பானவர்களே, பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக இயேசுவுக்காக இந்த உலகத்தை செவ்வாய்ப்படுத்தியவர் யார்? யோவான் ஸ்நானகன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன் கடவுளுக்கான பாதைகளை ஆயத்தப்படுத்தினார். என்ன ஆயத்தப்படுத்தினார்? அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது வரைக்கும் மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லியான மக்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத ஜனங்களுக்கு மனம் திரும்புதல்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, மனம் திரும்புதலில் கனி கொடுத்தல் வாழ்வுனா என்ன, எதுவுமே தெரியாது. யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம நம்முடைய சந்ததியினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எது செவ்வையான பாதை? எப்பா, திருச்சபையில நீ இருக்கின்ற பொழுது, ஆலயத்தில் நீ இருக்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் உட்பட்டுதான் நீ வாழ வேண்டும். இதுதான் செவ்வையான பாதை. பொதுவான காரியத்தில் இருக்கின்ற பொழுது பொது உடைமையாகத்தான் நம்ம எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். சுயநலமா யோசிக்க கூடாது. இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் பாதைகளை செம்மைப்படுத்துதல். இன்னைக்கு நாம நம்முடைய சந்ததியினருக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்?
நாம நம்முடைய சந்ததியினருக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்ப்போம். பாருங்க, சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளும் ஏசாயா தீர்க்கதரிசியில் வாழ்ந்த ஒரே தீர்க்கதரிசிகள், சமகாலத்து தீர்க்கதரிசிகள். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்களை ஆண்டவருடைய வழிகளுக்கு நேராக வழி நடத்தினார்கள். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. வாசிங்க. போதும் பாருங்க. செருபாபேல் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னெடுக்க வாராரு. அவர் தான் தலைமைத்துவ பணியை முன்னெடுத்து செய்கிறார். நிறைய பேர் அவருக்கு எதிராக வந்தாங்க. செருபாபேல், நெகேமியா, எஸ்ராவுக்கு எதிராக நிறைய பேர் வந்தாங்க. நெகேமியாவுக்கு எதிராக யார் வந்தாங்க? நெகேமியாவுக்கு எதிராக யாரெல்லாம் வந்தாங்க? சன்பல்லாத், தொபியா, இவங்க 2 பேரும் வந்தாங்க. இதே போல செருபாபேல் வாழ்க்கையிலே நிறைய எதிராளிகள் வந்தாங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி செருபாபேலுக்கு உத்வேகமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்களை எதிர்த்து சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்னாக நீ சமமாகி போவ, நீ ஒண்ணுமில்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி எதிராளிகளை தோற்கடிக்கும் வண்ணமாக செருபாபேலுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி பாதைகளை சுமைப்படுத்துகிறார். செருபாபேலே, நீ துவண்டு போகாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுப்படுத்துகிறார். அதுக்கு முந்தைய வசனத்தை வாசிங்க. சகரியா 4:8 நினைக்கிறேன். வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வசனத்தை சொல்லி அந்த செருபாபேலை உற்சாகப்படுத்துகிறார். எப்பா, நீ உன் சொந்த முயற்சிகளை இதெல்லாம் செய்ய முடியாது. எதிர்ப்புகள் வரும், நிறைய இடையூறுகள் வரும். ஆனா தேவனுடைய ஆவியானவர் உன்னை நடத்துவார். நீ பாதையில சரியானபடி போ அப்படின்னு சொல்லி சகரியா அந்த செருபாபேலை சரியாய் வழி நடத்தினார். அதே போலதான் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்படி நிறைய வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி அந்த மக்களை அவர்களுடைய பாதைகளுக்கு, ஆண்டவருடைய பாதைக்கு நேராய் அவர்களை வழிநடத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இதே போலதான் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவரின் இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய சந்ததியினரை செவ்வையான பாதைக்கு நேராய் வழி நடத்துவதற்கு, நாம் சரியான பாதையை தெரிந்து கொண்டு நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை இந்த ஆண்டிலே வைத்திருக்கிறார். நாம் இதற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு கருவியை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். நம்மை அஸ்திபாரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்த போகிறார். பாதையை சுமைப்படுத்துகிற கருவியால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். இவைகளை எல்லாம் செய்வதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும்னா நம்மட்ட ஆண்டவர் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். அதை மாத்திரம் ஒரு 2 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தகுதியை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்? ஏசாயா 58ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதியை யாராவது ஒரு வாசிப்போம். பாருங்க, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியை போல நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நம்மிடத்துல நீதி இருக்கிறதா? நாம ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது அதில் உண்மையை சொல்லுகிறோமா? நியாயமானவர்களை பேசுகிறோமா? நியாயத்தின் பக்கம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நாம் நீதியை செய்வோமே என்று சொன்னால் நாம் தான் கடவுளால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி, புதுப்பிக்கக்கூடிய ஒரு கருவி. நாம் தான் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு செம்மையான கருவியாய் இருக்கின்றோம். இப்ப நாம் நீதியை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாதவர்களாய் நாம் வாழ வேண்டும், உண்மை தவறாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். நியாயத்துக்கு புறமானதை பேசக்கூடாது, தீமைக்கு துணை போகக்கூடாது. நமக்கு அவர்கள் பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு எதிரான காரியங்களை, பொய் சாட்சிகளை சொல்லக்கூடாது. இன்னைக்கு சமுதாய வாழ்க்கையில, குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் பழி வாங்குகிற எண்ணம் பெருகிக் கொண்டே வருகிறது. காரணம், எனக்கு அவங்க பிடிக்காது, எனக்கு அவங்க வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி பழி வாங்குகிற எண்ணம், இருதயத்துல வன்மத்தோடு பகையோடு பார்க்கிற எண்ணம் பெருகிக் கொண்டே வருகிறது. இப்படி நம்ம இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம எப்படி பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுகிற கருவியாய் பயன்படுத்த முடியும்? ஆண்டவர் எப்படி இந்த திருச்சபையில நம்மை ஒரு புதுப்பிக்கக்கூடிய கருவியாய் பயன்படுத்த முடியும்? யோசித்து பார்ப்போம். நம்மிடத்துல நீதி வேண்டும், உண்மை வேண்டும். 2வதாக ஆண்டவர் கடைசியாக நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? அதே 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை பாருங்க. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 6:7. 13, 14 ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் எதை குறிக்கிறது? நேரத்தை கடவுளுக்காக கொடுப்பதை குறிக்கிறது.
இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதுமான நேரத்தை தந்திருக்கிறார். ஆனால் நம்ம எத்தனை பேர் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குகிறோம்? மொபைலுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம், டிவி பார்க்க நேரத்தை ஒதுக்குகிறோம், நண்பர்களோடு பேச நேரத்தை ஒதுக்குகிறோம், டீ கடையில் உட்கார்ந்து பேச நேரத்தை ஒதுக்குகிறோம், தெருக்கள் உட்கார்ந்து அரட்டடிக்க நேரத்தை ஒதுக்குகிறோம், படைத்த இறைவனுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோமா? எத்தனை பேர் நாம் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கின்றோம், நேரம் ஒதுக்கி பைபிள் வாசிக்கின்றோம், நேரம் ஒதுக்கி கடவுளை தேடுகின்றோம்? எத்தனை பேர் நாம் ஜெபிக்கின்றோம்? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குவதை இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே ஏசாயா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபவாசம் என்றால் பசி உள்ளவனுக்கு நீ ஆதாரத்தை கொடுக்கணும்பா. உன் நேரத்தை நீ அதுக்காக செலவிடணும். நீ என்ன தேடணும் அது மட்டும் கிடையாது, சிறுமைப்பட்டவனுக்காக நீ பேசணும். சமுதாயத்துல குரல் இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குரல் இல்லாத மக்கள்லாம் வாய் பேச முடியாத மக்கள் மட்டும் கிடையாது. அவங்க வாய் பேச முடியும், ஆனா அவங்க பேசுறா சமுதாயத்துல ஈடுபடாது. ஆனா அவங்க பேசுறா சமுதாயத்துல யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பேசக்கூடிய குரல் வளத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த குரலை நாம் அவர்களுக்காக பயன்படுத்துகின்றோமா? யோசித்து பார்ப்போம். அதைத்தான் ஆண்டவரின் இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் கடவுளுக்கு என்று நாம் கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல ஓய்வு நாளை ஆசிரியத்தல். ஆண்டவருடைய ஆலயத்துல மணி அடிக்கின்ற பொழுதெல்லாம் ஆராதனைக்கு தவறாமல் வருகக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். கர்த்தரை உண்மையை தேடக்கூடிய ஒரு பழக்கம் வேண்டும். எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, எல்லோருக்கும் சுயமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆனாலும் அந்த காரியத்தை ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுக்காக நாம் நேரத்தை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு நம்முடைய திருச்சபையில பாழாய் போன ஸ்தலங்களை கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த புதிய நாளிலே புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நான், ஆண்டவரே, நான் நீதியா இருப்பதற்கு நியாயமா இருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உமக்கு நேரம் கொடுப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நீ பாழாய் போன ஸ்தலங்களை புதுப்பிக்கக்கூடிய மனிதனாய் மாற்றும். என்னை நீர் அஸ்திபாரங்கள் மேல் மீட்டெடுத்து கட்டுகிற ஒரு மனிதனாய் மாற்றும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அதே போல என்னை நீ பாதைகளை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய திருச்சபையில காணப்படுகிற எல்லா விதமான பாழான காரியங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்கி நம்மை கருவிகளாய் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென்.